ஓராறு முகமும் ஈராறு கரமும் தீராத வினைதன்னை தீர்க்கும் துன்பம் வாராத நிலைதன்னை சேர்க்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 16/5/2026 சனிக்கிழமை வைகாசி மாதத்தோட அமாவாசை மற்றும் இன்று மாலை 5:30 மணிக்கு மேலே வைகாசி மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. நமக்கு வைகாசி மாதம் அப்படின்னு பெயரை கேட்டாலே வைகாசி விசாகம் அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் அந்த விசாக நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார். அதனால் இந்த மாதம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையை காட்டிலும் கொஞ்சம் சிறப்பானது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் இன்றைய தினம் அமாவாசையோடு கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வந்திருப்பதால நாம் செய்யக்கூடிய முருக வழிபாடுகள் அனைத்தும் கொஞ்சம் சிறப்பான பலன்களையே நமக்கு தரும். ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அமாவாசை நாளில் தொடங்கும் பொழுது அது நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இருளடைந்த வானத்தில் எப்படி சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரகாசம் அடைகிறாரோ அதே போலவே இருளடைந்த நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடிய சில வழிபாடுகளால் நம்முடைய வாழ்க்கையும் முழு பிரகாசம் அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதிலும் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வந்தால் சொல்லவே வேண்டாம். நம்ம ரொம்ப நம்பிக்கையாக சில விஷயங்களை செய்தே தீரலாம். இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கிருத்திகை நாளை மாலை 2:30 மணி வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 2:30 மணி வரைக்கும் இருக்குது. கிருத்திகை படையல் போடுறவங்க, விரதம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் நாளைக்கு தான் படையல் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மதியம்தான் அவங்க சமையல் பண்ணுவாங்க, அல்லது சில பேர் மாவிளக்கெல்லாம் போடுவாங்க. அதனால் நாளை அசைவம் தவிர்ப்பது நல்லது. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் முருகா சரணம் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் இன்றைக்கி செய்யும் பொழுது இப்போ நீங்கள் எந்த நிலைமையில், உங்களுடைய பொருளாதாரம் எந்த நிலைமையில் இருக்கின்றதோ அதிலிருந்து ஒரு படி முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது உறுதி. நம்ம எல்லாருமே ஓடி ஓடி உழைப்பது எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காக தான். அதற்கு உள்ளார இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒருத்தவங்க கிட்ட காசு பணம் இருந்தால் தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் தானாக அவர்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான ஒரு உண்மை. நம்முடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொள்ளவும், நல்ல ஒரு சொசைட்டியில் மதிப்போட வாழ்வதற்கும் நமக்கு பணம் அப்படிங்கிறது அவசியமாகிறது. அந்த பணத்தை நம்மிடம் ஈர்ப்பதற்கு தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்கிறோம். நம்ம மாதம் ஒரு 20,000 சம்பாதிச்சாலும் சரி, 2 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அந்த பணத்தை நம்மிடம் தக்க வைத்து கொள்வதற்கு, ஒரு மடங்கு இருக்கக்கூடிய பணத்தை பல மடங்கு பெருக்குவதற்கு தான் நம்ம இந்த ஒரு வழிபாட்டை செய்கின்றோம். அதனால் நம்ம செய்யலாமா, நாங்கள் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வேண்டாம். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் யாருமே இதை செய்யலாம். பூஜை அறையில் தான் இதை செய்யணும். டைம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து நாளை மதியம் 2 மணி வரை இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதே போல் அசைவம் சாப்பிட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால இதை நீங்கள் காலையிலே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசைவம் சமைப்பதோ அல்லது சாப்பிடுவதோ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. ஸோ முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு வழிபாட்டிற்கு உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் வெற்றிலை. வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பை நீங்கள் எடுத்துடுங்க. இது வீடு மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இதை நீங்கள் செய்யலாம். அதாவது வீட்டில் வீண் விரைய செலவுகள் குறையணும், பணம் நம்மிடம் சேரணும். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் இந்த போட்டி பொறாமையினால் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் எதுவும் ஏற்படக்கூடாது, லாபம் நிறைய வரணும், அதிக வாடிக்கையாளர்களை நம்ம கவரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்கள் செய்யலாம். ஜஸ்ட்டு வெற்றிலை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துக்கோங்க. கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. பித்தளையோ அல்லது வெள்ளியோ அல்லது செம்பு தட்டோ ஏதாவது ஒரு தட்டு ஒன்று வைங்க. வெறுமனே தரையில் வைக்காதீங்க. இந்த வெற்றிலைக்கு மேலே கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள், குங்குமம் வச்சிடுங்க. இதன் மேல் நாம் வைக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள், பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிற இந்த அன்னாசி பூ. இந்த அன்னாசி பூவை
இது மேலே நீங்கள் வச்சிடுங்க. முருகர் பாதத்துக்கிட்ட இதை நீங்கள் வையுங்க. உங்கள் வீட்லேயும் சரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் சரி முருகர் சிலையோ அல்லது படமோ இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பொருளை முருகர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லலாம். ஓம் சரவணபவ, ஓம் ஸ்கந்தாய நம, ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நம, ஓம் சுப்பிரமணியாவே போற்றி அப்படின்னு எந்த ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி வேண்டிக்கோங்க. மறுநாள் காலையில் இந்த அன்னாசி பூவை மட்டும் எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயோ உங்களுடைய பீரோலையோ உங்களுடைய லாக்கர்லேயோ ஜஸ்ட்டு இதை அங்கே வச்சிடுங்க. இல்லை ஒரு பவுல் வச்சுருக்கீங்களா அங்கே வையுங்க. இல்லை ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கிறீங்களா அந்த இடத்துல இதை மட்டும் வச்சிடுங்க. உப்பை கிச்சன் சிங்கில் போட்டுடுங்க. வெற்றிலையை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டுடலாம். இதை மட்டும் நீங்கள் மறுநாள் காலையில் எடுத்து வச்சிடுங்க. சரிங்களா? இந்த அன்னாசி பூ அப்படிங்கிறது பணத்தை நம்மிடம் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. ஏன்னா வாசனை நிறைந்த பொருட்கள் எல்லாமே வசியத்தன்மை உடையது. இது நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அன்னாசி பூ நீங்கள் நம்ம உடம்புல படுற மாதிரி அன்னாசி பூவை நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா, இப்போ ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த விஷயத்தை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அன்னாசி பூக்கு இருக்குது. ஸோ நம்ம ஷர்ட் பேக்கெட்டில் நேரடியாக நம்முடைய உடம்பில் இது படுற மாதிரி நம்ம வைக்கும்பொழுது அனைத்தும் நமக்கு வசியமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் தூக்கம் நமக்கு சரியாக வரல அப்படின்னா ஒரு 5 அன்னாசி பூவை ஒரு துணியில், லைட்டான காட்டன் துணியில் கட்டி நம்ம தலையணை கீழே வைக்கும்பொழுது நல்ல இதமான உறக்கம் நமக்கு வரும்னு சொல்லப்படுது. அதே போலவே அன்னாசி பூ இருக்குது இல்லையா, இதை படிகாரத்தோடு சேர்த்து ஒரு துணியில் கட்டி பணம் வைக்கக்கூடிய இடங்களில் நம்ம வைக்கும்பொழுது எல்லா எதிர்மறை சக்திகளும் அந்த இடத்துல இருந்து நீக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ பல வகையில் நம்ம இந்த அன்னாசி பூவை பயன்படுத்தலாம். இந்த அன்னாசி பூவை ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு 3 பூ அல்லது 5 பூ போட்டு வீட்டின், அதாவது நம்ம ஹாலோட 4 மூலைகளிலும் ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு அல்லது பவுல்லையோ போட்டு இப்போ உங்கள் ஹாலோட 4 மூலையிலையும் நம்ம வைக்கும் பொழுது அது அவ்வளோ பாதுகாப்பு தருமா நமக்கு. பட் நம்ம அதெல்லாம் டெய்லி பண்ண முடியுமான்றதுலாம் சந்தேகம். பட் ஒரு நாள் நம்ம முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை அமாவாசையும் கிருத்திகையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த தினத்தில் இந்த ஒரு எளிய விஷயத்தை உங்களுடைய பூஜை அறையில் செய்து வையுங்க. நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.